இறங்கிட்டாங்க ஃபீல்டிங்க்கு. மரியா. சூப்பருங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு பார்க்கும்போது. ஸோ நாங்க சூப்பர் கிங்ஸ் ரெடி ஆயிடுங்க பேட்டிங்க்கு. ஃபீல்டர்ஸ் ஆல்ரெடி உள்ள இறங்கிட்டாங்க. மாட கொட்டாதீங்க. நீங்க வின்னுதாங்க எஸ்டி. எஸ்டி நீங்க வின்னுதான், மாற அடிக்காதீங்க. ஸோ பேட்டிங் நாங்க சூப்பர் கிங்ஸ் உள்ள அனுப்பிடுங்க. உங்க பேட்டிங் பிளேயர்ஸ் இறக்கிடுங்க. டைம் இல்லாத காரணத்தினால் விரைவாக நடத்தி முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அம்பேஸ் ஏய் அனுப்புடா டேய் கதிரை. இதோ உங்களுக்காக ஜோலியின் கேபிட்டல். பால் கலர் செலெக்ஷன் போயிட்டு இருக்குங்க. கொஞ்சம் சீக்கிரம் எந்த டிசிஷனா இருந்தாலும் எடுங்க. வாங்க சூப்பர் கிங்ஸ் ஹீரோஸ் பேட்டிங். இறங்கி விட்டார் கருணாஸ். கருணாஸ் யானை சாரதி என்ற அன்போடு அழைக்கப்படுபவர். கூட லோகேஷும் போயிருக்காரு. ஐயோ, ஏய், வாங்கி பண்றா. அம்பேஸ் வந்துருங்க. ஸ்ட்ரைக்கில் கரிகாலன். ஆனா அவருக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, கருணாஸ். அதுதான் அவருடைய ஒரிஜினல் பேர். கருணாஸ். கருணாஸ். டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மேட்ச் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு அறிவிப்பு. இந்த மேட்ச் வந்து 6 ஓவர் மட்டுமே கொண்டது. 2 ஓவர் பவர் பிளே. எவர்களின் அணிக்காக முதல் பந்தை வீச வந்துள்ளார் கோபி. ஆன் ஸ்ட்ரைக் பிரதீப் ராஜா. ஆஹா, அற்புதமான தடுப்பாட்டங்க. ஜஸ்ட் மிஸ்ஸிங். ஒரு ரன் எடுத்துட்டாங்க. அற்புதமான பேக்கப் ஃப்ரம் பிரபுராம். சீக்கிரம் 6 ஓவர் மேட்ச் தான் இது. சீக்கிரமா முடிச்சீங்கன்னா இன்னும் சந்தோஷம். நேத்து நேத்து நடந்த மேட்ச்ல 2 மேட்ச் நடந்ததுல இவருக்கும் கோபிக்கும் பிரபுராமுக்கும் கிளாஷ் போய்கிட்டு இருக்குங்க. யார் ஹையஸ்டா ரன் கொடுக்கறதுல. சாபாஸ் அடி. 2 ரன்களாக மாறுமா? 2 3 ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 3 ரன் எடுத்துட்டாங்க. சூப்பரா ட்ரை பண்ணி 3 ரன் எடுத்திருக்காங்க. நல்ல நல்ல ரன்னிங் கிட்ட. அனௌன்ஸ்மெண்ட் சாப்பாடு ஜூஸ் வந்திருக்கு. 2மே இருக்கு. வந்து கலெக்ட் பண்ணிக்கிங்க ஸ்டேஜ் ஆண்ட. வந்து 3 நடுவர்களை Once again, the announcement is the food and juice is available in the stage. Please collect it. Every captain's இது ஒரு தடுப்பாட்டம். செல்லமா தட்டிட்டு ஒரு ரன் எடுத்திருக்காரு.
லோகேஷ் ஆன் ஸ்ட்ரைக். செல்லமா ஜப்பான்னு கூடுவாங்க, ஜப்பான். நல்ல ஷாட்டுங்க இது. சரியான ஷாட்டு. போராக மாறுமா இல்ல தடுத்துருவாரா? 4 ரன்கள். சூப்பரா ஆடினாருங்க அத. ம். ஆமா. ஸ்டிக்கு பின்னாடி விழுந்துச்சு. அடுத்ததாக நைசர் எங்க இருந்தாலும் பந்தல் கிட்ட வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனௌன்ஸ்மெண்ட். சாப்பாடு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்திருக்கு, வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க டீம் மெம்பர்ஸ். நைசர் என்று அழைக்கப்படும் பூமாவை டாட் பால். நல்ல ஷாட்டுங்க இது. வளைச்சு அடிச்சார் லெக் சைடுல. ஒரு போல 2 ரன் ஓடி இருக்காங்க. 2 runs of this ball. The end of first over scored 12 for no Iceland. ஆனந்த் என்கிற நைசர், சக்தி என்கிற குட்டை. 12 runs for Novas. ஒரு ஓவர் முடிவதும். நெக்ஸ்ட் ஓவர் போலர் பிரகாஷ். அவர் வரும்போது கையில் 50 தாங்க வராரு. பட் 50 வீச போறாரு போங்க. அம்பு பிரதீப்புக்கு ஓடுவாரா? அண்ணன் ஆட, தம்பி போலிங் போட. வந்து விட்டார். நல்ல ஒரு தடுப்பாட்டங்க. ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்ட் 2 ரன்னாக மாறிச்சு. 2 runs of this ball. ஒரு தட்டி விட்டுட்டு செல்லமா ஒரு ரன் எடுத்திருக்காரு. போல்டுங்க இது. நம்ம தூக்கி ஸ்டிக்குக்கே ஏந்திருக்காருங்க. போல்ட்.
Batsman. Shot movie. It's a happy for 4 runs. 4 runs. ஒரு run ஓடி இருக்காங்க. Dot ball. At the end of second over, score 20 for 1. 20 ரன்னுங்க 2 ஓவருக்கு. பவர் பிளே முடிஞ்சிருக்கு. அடுத்த ஓவர் பிரதாப். Next bowler into the attack. Pratap on strike. Darren Kudir, captain of Nanga Super Kings. Right. செம்ம ட்ரைங்க அது. நல்ல ஒரு கேட்ச் ட்ரை பண்ணாரு. கையில உட்காரல. ஒரு ரன் ஓடி இருக்காங்க ஈஸியா. நைஸ் சார். எங்க இருந்தாங்க? பிச்சு ஃபுல்லா ஒரே பள்ளங்க அவர் போட்டு. பின்னாடி தட்டி விட்டுட்டாருங்க. அது பவுண்டரியை நோக்கி போயிட்டு இருக்கு. பவுண்டரி. ஸ்விட்ச்ல ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு.
முன்னாடி அடிக்கப்பட்ட பந்து சிங்கிள். ஈஸியா ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. நல்ல ஃபீல்டுங்க இது. பால தடுத்திருக்காரு. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. நல்ல ஓவர் போட்டுட்டு இருக்காரு இங்க பிரதாப். டாட் பாலுங்க இது. நல்ல ஓவர் முடிஞ்சிருக்குது. At the end of 3 overs score 29. 29, sorry, 29. At the end of 3 overs. 29 for 1. Twenty-nine for 1. 1 over 20 இருந்தது. அப்படி என்கிற குட்டி அண்டா ஃபுல்லா முத்திட்டு நடக்க முடியாமல் உருண்டு வருகிறார். மூச்சு மொத்தம் 29 ரன் ஒரு விக்கெட் இழப்பிருக்கு. இறுதியாக அழைக்கிறோம் நைசர் எங்கிருந்தாலும் பந்தலாண்ட ஒழுங்கு கேட்டுக் கொள்கிறோம். பந்தலாக வந்து சேரட்டும். அடுத்த மேட்ச் 3 81 ரன் அடிச்சுட்டு நொண்டி வந்துட்டு இருக்காருங்க. இப்போ வந்து விட்டார் ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா. மிக சிறப்பாக திருப்பி அடிக்கப்பட்ட பந்து 4 நோக்கி செல்லுமா? பாவங்க 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. கதிரவனின் ஸ்ட்ரைக். பாலெல்லாம் வாங்கி பார்த்தாரு. அதுதான் டைம் டிலே பண்ணாதீங்க, டக்குனு முடிங்க. அதுக்குதான் 6 ஓவருக்கே மாத்துறது. கதிரவன் 140 பிளஸ் அதுக்கு மேலதான் பந்து வரும் என்று சின்ன வேண்டுது. பாருங்க கதை சீவ போகுது. வீசப்பட்ட டாட் பால். நீ கெட்ட முடிஞ்சா அடிச்சுப்பார். ஸ்டேஜ் ஆண்ட மூவ்லாம் இருக்கு. வேணுன்றவங்க எடுத்து அடிச்சுக்கீங்களா? 140 கம்மியா வந்தா மட்டும் போடுமாறு தலைமுறை கேட்டு வாயிடுங்க அகல பண்ணுங்க. 140 பிளஸ் நீ ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்க. அவ்வளவு தைரியம் இருக்கு உங்களுக்கு. மீண்டும் ஒரு அகலப்பந்து. பிரதீப் பிரதீப் மரம் மரம். ஐயோ, அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து 6ஆக மாறியது. அதான் பிரதீப் பிரதீப் 10 மேல ஏறுறாங்க பாரு பசங்க. டேய் டேய் போய் மத்தவங்க யாராவது டேய் டேய்
பின்னாடி சைக்கிள் வச்சிருக்கவங்க கொஞ்சம் அப்படியே ஓரமா ஒட்டி விட்டுருங்க. ஆளை தடுத்துற போது. ஆஹா, மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு அடி. கேட்சாக மாறுமா? மாறியது. ஆ, நான் தான் ஆறு கொடுத்தாலும் நான் தாங்க அவரை விக்கெட் எடுப்பேன் என்று போட்டு விக்கெட்டை எடுத்திருக்காருங்க. 140 பிளஸ்னா சும்மாவா? வாங்க வாங்க, அடுத்த பேட்ஸ்மேன் ரெடி ஆகுங்க. நாங்க சூப்பர் கிங்ஸ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஷாம் தனது விக்கெட்டை இழந்து வருத்தத்துடன் வெளிவருகிறார். மிக கவலைப்படாதீங்க, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். உங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஷாம் உள்ள போயிருக்காரு. அவர் ஆடுவாரு, கவலைப்படாதீங்க. அவர் டான்ஸ் ஆடுறாரா இல்ல பேட் ஆடுறாருன்னு பார்க்கலாம். சரியான கேட்சுங்க, சரியான பவுலிங்க. லாஸ்ட் பால். கையில மண்ணு தைச்சாலும் எது தைச்சாலும் 140 பிளஸ் தான். ஆஹா, தாடப்பட்ட பந்து, ஒரு ரன் மட்டுமே. அருமையான ஒரு பந்துங்க. ரிவர்ஸ் என்ற முறையில் திருப்பி அடிக்கப்பட்ட பந்து 2 ஆகுமா 3 ஆகுமா? 2 மட்டுமே. தனது அணிக்காக யார் விக்கெட்டை விட்டாலும் நான் விக்கெட்டை விட மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள ஆடிக்கிட்டு இருக்காரு. இவங்களே அடிக்கிற தெம்பு இருக்கலாம். அப்பெல்லாம் டான்சிங் வச்சிட முடியாது. End of 4 overs, score 43. The innings break. சாரி, இன்னிங்ஸ் பிரேக் கிடையாது. கண்டினியூ தான் பண்ணணும் அப்படியே. ஆட்டத்தை கொஞ்சம் மிக விரிவாக நடத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வந்துருங்க, நெக்ஸ்ட் பவுலர்ஸ் குயிக்கா வந்துருங்க. ஃபீல்டிங் கொஞ்சம் சீக்கிரமா நிப்பாட்டுங்க. டைம் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் சீக்கிரம். பிரதாப் அடுத்த ஓவர் வீச வந்தவர் பிரதாப். நோ பால். இது வார்ம் அப் பாலுங்க, சும்மா நோ பால் போட்டு ஆரம்பிக்கிறாரு. அடுத்த 6 பால பாப்பீங்க. டாட் பால், சொன்ன மாதிரி டாட் எடுத்தாருங்க. அருமையான ஒரு பந்துங்க. மீண்டும் ஒரு அறிவிப்பு, மூவ் ஸ்ப்ரேலாம் ஸ்டேஜ் ஆண்ட் இருக்கு, எடுத்துக்கலாம். பேட்ஸ்மேன் நெஞ்சில் தஞ்சம் புகுந்தது. அற்புதமான ஒரு அடிங்க. லாங் ஆஃப் அடிக்கப்பட்ட பந்து 4 ஆக மாறியது. 2 ஃபீல்டரும் அந்த மறந்துட்டு அவங்க குறுக்க ஓடிட்டாங்க. 2 பேருமே பிடிக்காம விட்டாங்க பந்த. இல்ல, வந்த நோக்கத்தை மறந்துட்டாங்க அவங்க, அதுதான் விஷயம். பந்தையும் பிடிக்கல, திருப்பி ஓட்ட பந்தையும் பிடிக்கல. 2 ரன் 4 ரன்னா மாத்திட்டாங்க. மிக அருமையான வீசப்பட்ட பந்து டாட்டாக மாறியது. இந்த பிச்சில பால் டாட்டு போடுறது அவ்வளவு கஷ்டங்க. ஒட்டைற மாதிரி போடுறாருங்க ஒரு பால். அந்த இடத்துல பால் டாட்டு போடுறாருன்னா அவர் கை தட்டலாம். மீண்டும் வானை நோக்கி சென்ற பந்து 2 runs. ஃபீல்டர்ஸும் சப்போர்ட் பண்ணணும் பவுலருக்கு. அருமையான ஒரு அடி.
கையில் தஞ்சம் புகுந்தது. அந்த விக்கெட்டை பறிகொடுத்து வெளியே வருகிறார் ஷாம். அடுத்தபடியாக உள்ளே செல்கிறார் சந்தோஷ். நான் தான் சொன்னேங்க அந்த போலர் அடிக்க முடியாதுன்னு. சென்னையிலேயே ஆள் இல்ல, புதுசா வந்துட்டீங்க. பாருங்க அடுத்த பேட்ஸ்மேன். மிக அருமையாக ஆடப்பட்ட ஷாட். ஒரு ரன் மட்டுமே. End of 5 overs, score 51. Loss of 2 wickets. 3 wickets. Loss of 3 wickets. இவன் பந்து போட வரல, அம்பு விட வந்திருக்கான். அம்பு அண்ணனுக்கு விடுறானா இல்ல சின்ன தம்பி விடுறானான்னு பாக்கலாம். பார்ப்போம். ஆனா அவர் விட்ட அம்பு நேத்து எதுவுமே செல்லுபடி ஆகல. இன்று பார்ப்போம், இன்று நாள் அவருடைய நாளாக இருக்குமா? அவர் அம்பு குறியை நோக்கி செல்லுமா? தம்பி ஓவர்ல அண்ணன் அடிச்சா ஒரு சிக்ஸுக்கும் தலா 100 ரூபாய் வாரிய சார்பாக அடிச்சா. ஆஹா, சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து. ஒரு ரன். ஒரு சிக்ஸுக்கு 200 ரூபாய் வாரிய சார்பாக. டாட் பால். முடியலங்க. அம்ப எதுவுமே பண்ண முடியலங்க. அவ்வளவு வேகத்துல போகுது. கீப்பராலையும் பிடிக்க முடியல. கீப்பர் கையில அம்பு குத்திக்க போது பாத்துங்க. சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து லெக் சைடில் செல்கிறது. கோபி அருமையா அடிச்சாருங்க த்ரோவ. அப்படியே மேலேயும் கொஞ்சம் பாத்துங்க, ட்ரோன் எல்லாம் பறகுது. அம்பா பேட்ஸ்மேனுக்கு எதிராக விடுமாறு தாழ்மனு கேட்டு. அப்படியே கீழே அந்த ட்ரோனை கீழே இறக்கி பவுலர் பேஸ்லயும் காட்டுங்க. அற்புதமான ஒரு அடி அது. அப்படி இருந்தது அந்த அடி. ஒரு தப்பான த்ரோங்க அது. ஒண்ணுமே பண்ண முடியலங்க அந்த அம்ப. உலக அடிக்குது. ஆனந்த் எங்க இருந்தாலும் வர வேண்டும். ஆமா பாலுங்க. எல்லா வேரியேஷனும் வச்சிருக்காரு. லெக் கட்டு, ஆஃப் கட்டு, பேசுன்னு. ஓவர். அம்புனா ஸ்ட்ரைட்டா தாங்க போகும். பிரகாஷோட அம்பு மட்டும் வளைஞ்சு வளைஞ்சு போகுது. டார்கெட் வந்து 56. அப்ப ஸ்கோர் 55. வாங்க வாங்க, நாங்க சூப்பர் கிங்ஸ். அடுத்தபடியா சீக்கிரம் உள்ள போயிடுங்க பில்டிங்க்கு. ஆறு ஓவரையும் காஜ் ஆன கருணாசுக்கு வாழ்த்துக்கள். ஐஸ் కూర్చోండి, చాక్లెట్ కూర్చోండి అన్న కలర్ కలర్ కూర్చోగలేదు ప్రీపన. சிறப்பான பந்து வச்சு இன்னைக்கு இந்த வேக நேரத்து இருந்திருக்கணும். அததான் அடிக்க
கமெண்டேட்டருக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். பாட்டு எதுவும் போட வேணாம். எவர்கிரீன் ஹீரோஸ்க்காக களமிறங்கும் பிரகாஷ் மற்றும் அவரோட கேப்டன், அந்த அணியின் கேப்டன் அன்பு. சிவனும் சத்தியம் சேர்ந்தா மாசுடா. நான் பவுலிங்ல மட்டும் அம்பு விட மாட்டேன், பேட்டிங்ல அம்பு விடணும் உள்ள இறங்கியிருக்காரு. பாப்போம். டார்கெட் வந்து 50. எங்கடா அவன்? The target is 56. Required in 36 balls. ட்ரோனை பாருங்க, ரெண்டு பேருமே ட்ரோனை பாருங்க. பிரகாஷ் ஒரு ஹாய் சொல்றீங்க ட்ரோனுக்கு. ஆட்டத்தின் முதல் பந்து. அருமையா அடிக்கப்பட்ட பந்துங்க. ஒரு ரன்னுங்க. கன்ஃபார்மா இது ஒரு ரன் போகும். அவ்வளவுதான். இன்னைக்கு அப்ப வேடிக்கை இருக்கு, வான வேடிக்கை இருக்கு இன்னைக்கு. இப்பதாங்க போட்டியே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ணனா தம்பியா? அற்புதமான சாடுங்க. ஒரு ரன் கன்ஃபார்ம் இது. ரெண்டு பேட்ஸ்மேன் ட்ரையல்ஸ் ஆட்டாங்க. மீண்டும் ஒரு தடுத்து ஆடப்பட்ட பந்து. ஒரு ரன் கன்ஃபார்மா ஒரு ரன். அடுத்தபடியா நடக்க இருக்க மேட்சுக்கு டாஸிங்க்கு வந்துருங்க. ரங்கன் லெவன்ஸ் வந்துட்டாங்க. ஆர்டிஎக்ஸ் கேப்டன் ஸ்டேஜான வந்துருங்க டாஸிங்க்கு. அற்புதமான சாட்டுங்க. ஆனா கேட்ச் ஆக மாறியது. அண்ணனை மீட் எடுத்துட்டாப்ல. ரங்கன் 11 கேப்டன் வந்துட்டாரு கார்த்திக் ராஜா. அவரே வந்து கேக்குறாருங்க, எங்க மேட்சுக்கு டாஸ் யார் போடுவீங்க, எப்ப போடுவீங்கன்ட்டு. அவருக்கு அவ்வளோ துடிப்பா இருக்காரு. அடுத்தபடியா உள்ள இறங்குறது கோபி. கோபி
வலது மற்றும் இடது 2 பக்கமும் ஆடக்கூடிய திறமை கொண்டவர். ஆ அற்புதமான ஒரு அடிங்க. நேரா போதுங்க. போடுங்க அது. போடு. போடேதான். ஒண்ணும் பண்ண முடியாது. அடி அப்படி. இதுவும் ஒரு அண்ணன் தம்பியான போட்டி தான். ரத்த பந்தம் இல்ல. அவ்வளவுதான். கரெக்ட். ஆனா இருந்தாலும் சும்மா கிடையாதுங்க. அடிச்சிருக்காரு. 4 அடிச்சிருக்காரு. என்னால முடியும்ட்டு. அற்புதங்க. அற்புதமான அடிங்க. போமா 4 போமா. அச்சச்சோ. போகல. 4 இல்ல. கன்ஃபார்மா 2 உண்டு. 2 உண்டு. நல்ல ஒரு ரன் ஓட்டம். ஓவர். End of 1 over. The score is 9 in 1 wicket loss. RDS team captain, please come to the stage for toss. பிரதீப் ராஜா கருணாஸ் என்று அழைக்கப்படுபவர் அடுத்த ஓவரை 2வது ஓவரை வீச வந்துள்ளார். ஸ்பீடுனா 200, ஸ்லோனா 10. முடிஞ்சு போச்சு. எங்கால் மல்லிப்பூல ரொம்ப ஃபேமஸுங்க. இதுவும் ஒரு வகையில ரத்த பந்தம் தான். அண்ணன் தம்பி ரத்த பந்தம். இருந்தாலும் ஒரு இருக்க கோவத்துக்கு ஐயோ ஐயோ அடிச்சாரு. போடுங்க போடுங்க போய்கிட்டே இருங்க. தடுக்க முடியலைங்க. போடுதாங்க போல. அடிச்சாரு. ஆனா போல. அப்படியே அது காத்திருக்க திசையில மாத்தி விடுங்க. கண்டிப்பா போவோம். Drunken 11. Drunken 11 captain available in the stage. RDX captain Sham is coming to the stage. ஆஹா. Toss won by Drunken 11 for the next match. ஏய் டிசிஷன் சொல்லிட்டு போடா. ஏய் டேய் இப்பவே சொல்லிட்டு போவியாடா? என்னடா? ஏய் இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றடா டிஸ்கஷன். விக்கெட். கருணாஸ் முதல் முறையா இப்போ இந்த விக்கெட் எடுத்தவர் தாங்க லீடிங் விக்கெட்ல இருக்காரு. விக்கெட்டை மட்டுமே குவிக்கிறாப்புல. அவங்க அப்பா எங்க இல்லையா? அப்பா எங்க இருப்பாருடா? எங்கடா இவ்வளவு நேரம் இருந்தாருடா? இருந்தாருடா? போறாது விக்கெட். ஆனா என்ன? The next batsman Prem in the shot. போவாரு எதிர்பார்க்குறோம். பூ விட மாட்டாரு, ஒண்ணு விட மாட்டாரு. அற்புதங்க. விக்கெட்டா அது விக்கெட் தாங்க. இதெல்லாம் வந்து நியாயமே இல்லை. நிறைய பவுலருக்கு முன்னாடி ஒரு பார்ட் டைம் பவுலரா தாங்க உள்ள வந்தாரு. ஆனா லீடிங் விக்கெட் டேக்கரா இருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. 8 விக்கெட் எடுத்திருக்காருங்க இது வரைக்கும் நடந்த 3வது மேட்சோட சேர்த்து. இதை பீட் பண்ணுவாங்களா மத்த டீம் பவுலர்ஸ்? அற்புதமாக தள்ளி விடுறாருங்க பந்தா. ஓகே
over. End of 2 overs, the score is 13. 13 ரன்னு 2 ஓவருக்கு 3 விக்கெட் இழந்துட்டாங்க எவர்கிரீன் ஈவெஸ்ட்ல இருந்து. மற்றும் ஒரு அறிவிப்பு, 4 லைன் ஒரு சாவி கிடைச்சிருக்கு. நாளோட வண்டி சாவி எதனா காணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டேடியம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆமா, அந்த வண்டி சாவியோட சேர்த்து ஒரு பூட்டு சாவி இருக்கு. வீட்டு சாவியா என்னன்றது தெரியல. சோ யாரெல்லாம் காணும் தேடிட்டு இருந்தீங்கன்னா அஹ், அதான் அனாவசியம். ஆஹா, மடக்கி அடிச்சாருங்க. வந்து தாங்க போக மாட்டேங்குது. அடிச்ச வேகத்துல பேட்ஸ்மேனே கீழே விண்டர்னா பாத்துக்கோங்களேன். வந்துட்டாரு. நீங்க வந்துட்டாருங்க. அம்பூர் அவரு ஆனா அப்படிலாம் இந்த அம்பு அடிக்க முடியாதுங்க. ரொம்ப வேகமா வரும். ஸ்ட்ரைட்டா வேணா அம்பு அடிப்பாரா? முடியுமா? ஸ்ட்ரைட்டா இல்ல, ரிவர்ஸ்லயே அடிப்பாப்ல. ஐயோ, அற்புதமான அடிங்க. 2 தான். செவுத்தா பட்டாலும் 2, ஓடி எடுத்தாலும் 2. அம்புதான். இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம் பேட்ஸ்மேன்ஸ் கிட்ட. 6, 4ன்ட்டு. இந்த மேட்ச், இந்த டோர்னமெண்ட்டை பார்க்க நிறைய விருந்தினர்கள்லாம் வராங்க. We are inviting our guests. மறுபடியும் ஒன்னே ஒண்ணுதான் தான். என்ன இந்த அம்பு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது. புரிஞ்சிருச்சுங்க பிரகாஷ். உங்க என்ன என்னன்றது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ராஜ் ஆடணும். ஆஹா, கீப்பர் பிடிப்பாரு அவரு. புடிச்சிட்டாருங்க. யார விக்கெட் எடுத்தாலும் ஒரு விக்கெட்டா உங்களால முடியாது. வாரியர்ஸின் மூத்த குடிமனாக வழங்கும் நாடு எங்கிருந்தாலும் கமிட்டி அருகே வருமாறு வாரியர்ஸ் டீம் அணியினர் வாழ்த்தி வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றனர். குயிக்கா வந்துருங்க உள்ள. பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங் வந்துருங்க. கரிகாலன். ஆளு நடந்து போற போஸ பார்த்தா அடிச்சாரு மிதிச்சா மிதிங்க. பாருங்க போஸ. அற்புதமான ஷாட்டுங்க இது. செமையா கட் பண்ணி விட்டாரு. ஐயோ, பாலெல்லாம் வாங்கி போகிறாரு. எத்தனை விக்கெட் எடுத்தாலும் அந்த அம்பை தொட முடியாதுங்க. அம்பு ஷார்ப்பானது. பிரகாஷ், உங்க எண்ணம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி இருந்தாலும் ஓட் ரன் எல்லாம் 2 ரன். அதுதான் ஆடுவீங்க. ஆஹா, ஆஹா, அகால பந்துங்க அது. சுத்தினதுல இருந்து மரத்துல இருந்து காத்து தாங்க வருது. ஆச்சோ, பெரிய ஒரு சுத்துங்க. பாலு ஜிம்மு கிம்மெல்லாம் தாண்டி எங்கேயும் அந்த பில்டிங்ல ஓட்டார்ல தாண்டி போயிருக்குங்க. அகல பந்துங்க. இதுவும் ஒரு வைடு தான். பாவம், என்ன சுத்தி என்ன பிரயோஜனம்? வந்து பேட்லயும் பட மாட்டேங்குது. ப்ரோ ப்ரோ ப்ரோ, நீங்க வேணா இப்படி ஆடுங்களேன். லெப்ட் திரும்பி இப்படி ஆடிங்க. பிரகாஷ், லெப்ட் திரும்பி ஆடிங்க. வேண்டுகோள். யாருங்க இது சிவப்பு சட்டை போட்டு ஐயா, அடிச்சாருங்க. வெட்டுங்காத்துல அடிக்கிறாங்க அந்த சாட்டை. இதுதான் நான் திரும்பி லெப்டா வந்து அடிக்கன்னு சொன்னேன். நகரவாயில போட்டு புகுந்துச்சு பாலு. தனது விக்கெட்டை இழந்து வெளியே செல்கிறார் பிரகாஷ். அடுத்தபடியாக அந்த அணியிற்காக உள்ளே இறங்கும் வீரர்
அடுத்ததாக கலையரங்கம் நேதாஜி என்று கூறப்படும் ஆட்டோ டிரைவர். இப்ப அவர் அடிக்கிற அடியை பார்த்து ஆட போறீங்க, அசந்து போக போறீங்க. வெல் பேட்டிங் பிரகாஷ். அடுத்தபடியாக விக்கெட்டே அவளை அதுக்குள்ளேயே ரெடியாகி பிரேமராம் என்று செல்லமாக அண்ணன் தம்பி 2 பேரும் நீ அவுட் ஆயிட்டு வா, நான் அவுட் ஆகிறேன், சீக்கிரமா அவுட் ஆயிட்டு வா என்று தம்பி கோஷம் வேண்டி மந்திரம்லாம் போட்டு பேட பண்ணிட்டு இருக்கும் பிரபு அண்ணனே, என்னை வாழ வைத்த பிரபு அண்ணனே. கரிகாலன். ஆஹா, அற்புதங்க. எங்கால் பூல பேமஸ்ன்னு நிரூபிக்கிறா போலங்க. யாருங்க இந்த பவுலரு? பார்ட் டைமா போட வந்தவரு பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. ஐயோ, ஸ்கோர் எல்லாம் போடுறாருங்க. எல்லா வேரியேஷன் அவர்கிட்ட இருக்கு. நான் தான் சொன்னேன் இல்லைங்க, எங்கால் முளம் அளக்குறதுல ஃபேமஸ்ன்னு. எத்தனை முளம்லாம் தெரியாதுங்க, ஆனா பூவை எண்ணி 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 அளப்பாங்க. ரொம்ப சிறப்புங்க. யானை தூக்குனதுல இருந்து திண்டுக்கல் சாரதியா இருந்தவர் யானை சாரதி ஆயிட்டாரு. கருணாஸ். கருணாஸ் இது வரைக்கும் 8 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. இன்னும் 1 விக்கெட் எடுத்தா 9. எத்தனை விக்கெட் எடுத்தாலும் பத்தல பத்தல என்றது செல்லமாக விக்கெட் வேணும் வேணும், கொடுங்கடா கொடுங்கடா அப்படின்னு பந்தை வீசிக்கொண்டு சிரிப்பாரு. அதுதான் இந்த மேட்ச்ல அவர் வீச போற கடைசி ஓவர் தானே. இதுக்கு மேல விக்கெட் இருக்காது. ஆஹா, சிறப்பாக தட்டி விடப்பட்ட பந்து. ஒரு run. இந்த ஓவர்ல ஒரு விக்கெட் எடுப்பாரா? Bat. அதெல்லாம் மல்லிப்பூவா கனகாமரமா பெருசுவா? Very run. Drunken 11 captain. போச்சுங்க. அடுத்த மேட்சுக்கு ரெடி ஆயிடுங்க. ஆர்டிஎக்ஸ் ஃபீல்டிங், ட்ரங்கன் 11 பேட்டிங். டிசிஷன் சொல்லிட்டாங்க. அடுத்து ஆட போறவங்க அவங்கவுங்க டீம் இப்போ ரெடி பண்ணி வச்சுங்க. இந்த மேட்ச் முடிஞ்ச அடுத்த செகண்டே எல்லாரும் உள்ள வந்து டீம் ஃபீல்டிங்க செட் பண்றீங்க. டைம் எடுக்காதீங்க, டைம் இல்ல. அடுத்து லாஸ்ட் லீக். அடுத்ததாக பந்து வீச போது 140 பிளஸ் என்ப கூறும் சந்தோஷ். ரெடி ஆயிடுங்க. ஆர்டிஎக்ஸ் நீங்க ஃபீல்டிங், ட்ரங்கன் 11 பேட்ஸ்மேன்ஸ் ரெடி பண்ணிடுங்க. லாஸ்ட் லீக் அடுத்த மேட்ச். வாங்க 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 ஓடுறாங்க, புடிச்சுப்பாங்க பந்து. ஐயோ அச்சோ, போயிடுவோம் போயிடுவோம், தட்டி விட்டுருவாங்க. சின்ன கன்ஃபியூஷன்ஸுங்க ஃபீல்டிங்ல. நீ எடுப்பியா நான் எடுப்பா, அவ்வளவுதான், தள்ளி விட்டுறலாம். இது 2 பேரும் பால புடிய மாட்டீங்க. நானே 4 லைன் போறேன், பந்து போக போது அதையும் புடிச்சிட்டாங்க. ஆஹா, ஆஹா, இலக்கால அடிக்க சொன்னா மேக்கால அடிச்சு பந்த என்ன இப்படி பண்ற? பத்ரினா மாதிரி போடுறாருங்க சைட் ஆம்ல. இல்ல, பந்து அடிக்க சொன்னா என்னலே பண்ற? சின்ன பத்ரினாவா? ஆஹா, சூப்பருங்க. ஏதும் இல்லை, எதுவும் இல்லை. ட்ரங்கன் 11 உங்க பேட்ஸ்மேன் சார் ரெடி பண்ணிக்கங்க அடுத்த மேட்சுக்கு.
ஆஹா ஆஹா கேட்ச நழுவ விட்டாருங்க கீப்பரு. அவர் பின்னாடி இருந்தே பிடிக்கும் மாதிரி டீம் பிளேயர்ஸ் தான் கேட்டுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பேருங்க நேதாஜி. அவர் பந்த புடிச்சிட முடியுமா? அவரையே பிடிக்க முடியல. டாட் லாஸ்ட் ஓவர். Who is going to bowl in this over? எல்லாரும் எதிர்பார்க்கும் ஜப்பானுக்கு ஓவர் கொடுத்தா நல்லா இருக்கும் கமிட்டி எதிர்பார்க்கிறது. Japan. இந்த மேட்ச்ல தான் ஓப்பனிங் இறங்கி 30 runs required in 6 balls to win this match. ஆஹா சிறப்பான ஷாட்டுங்க. கேட்ச் எடுப்பாரா? இல்ல கேட்ச் இல்ல. 4 தள்ளி இருப்பான். 4 தள்ளி இருப்பான். இந்த சைடு தள்ள சொன்னா அந்த சைடு தள்ளி விட்டாரு. எவ்வளவு ரன் இருந்தா எங்களுக்கு என்னங்க? நாங்க விடவே மாட்டோம் பாலன்னு ஓடி போய் பிடிக்கிறாரு. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து. ஒரு ரன் மட்டுமே. ஆஹா கதாநாயகர். ஹார்திக் பாண்டியா நோ பாலுங்க. ஹார்திக் பாண்டியாவுக்கு போயிடுச்சுங்க வாய்ப்பு. நோ பால் போட்டு ஏமாத்திட்டாருங்க பவுலர் நம்மள. நோ பால் நோ பால் நோ பாலா இருந்து எவ்வளவு வருத்தத்தை தெரிவிக்கிறது தெரியுங்களா? ரகுராம் அவர்கள் பேட்டை முடிச்சுட்டு உள்ள வரையும் வந்துட்டாரு. அனௌன்ஸ் பண்ணுங்க. தம்பி போய் அண்ணன் ஆட வைக்கணும்னு ஒரு ஆசையில தம்பி கேட்ச் கொடுத்தாரு. போலர் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு தம்பி. வேற என்ன பண்றது? தவறான நேரத்தில் தவறான வீசப்பட்ட நோ பால். அடுத்த போற தோனி கோசம் பந்த தேய்ச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்று சொல்ல சொன்ன எவர் கிரீன் டீ. நோக்கி சென்றது வாய்ப்பா இருக்கு. சிறப்புங்க. பாட்டெல்லாம் வேணாம். காப்பி ரைட்ஸ். பாட்டு போடாதீங்க. பொதுவா பாட்டு போட்டா மைக் ஆஃப் பண்ணிடலாம். சாப்பிட்டுங்க. டீம்ல முக்கியமான ஆட்டக்காரங்க விரோதி ஆடல. இந்த சைடு பாருங்க. ஓடுங்கண்ணா. ஓடு எங்க தவறுங்க. ஹார்திக் பாண்டியா சைக்கிள வச்சுருந்தா முடிச்சிருக்கலாம். ஆஃப் கட்டராக வீசப்பட்ட பந்து பேட்டாக மாறியது. இதுவரையும் தம்பி 100 ரன் அடிச்சிருக்காப்புல, அண்ணங்கார 50 ரன் அடிச்சிருக்காப்புல. ஐயோ ஃபீல்டிங் எப்பயுமே நாங்க விட மாட்டோங்க பந்த அப்படின்னு தாங்க ஃபீல்டிங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியா கடைசி லீக் ஆட இருப்பவர்கள் லங்கன் லெவன்ஸ் மற்றும் ஆர்டிஎக்ஸ் ஃபீல்டிங், லங்கன் லெவன்ஸ் பேட்டிங். சீக்கிரமா உள்ள வந்துருங்க. லங்கன் லெவன்ஸ் மற்றும் ஆர்டிஎக்ஸ் டீம். லங்கன் லெவன் கேப்டன் சார் கார்த்தி உங்க பிளே